ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் நான் ஒரு 9:50க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்தோடனே வந்து ரீசனிங் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருந்தேன். ரீசனிங் போட ஆரம்பித்தோமா நேரமாக என்னென்னு தெரியல. பாவம் என் ஹஸ்பண்ட் கம்பெனி முடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாங்க. தம்பியும் தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் அங்கேருந்து அழுக. ஐயையோன்னு சொல்லிட்டு பாவம் ஹஸ்பண்டே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப தூங்க வச்சுட்டு அகைன் பாஸ் பண்ண ரீசனிங்கை வந்து திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசனிங்க்கும் எனக்கும் என்ன தான் வந்து பிரச்சனைன்னு தெரில, இந்த மாதிரியே வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்னு இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஹாலில் உட்காந்து இது போட்டுட்ருந்தேன். ரூமில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு என் ஹஸ்பண்டை நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன், நான் வந்து கொஞ்சம் டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவங்களும் சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே அவங்களும் தம்பியை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இந்த டென்ஷன்லேயே வந்து எனக்கு ரீசனிங் வந்து என்னென்னா 20 கொஷின்ஸ் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். பட் வந்து எப்பயுமே வந்து அக்யூரஸியில் நான் வந்து ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு வந்து டைம் போனாலும் பரவாயில்ல, அக்யூரஸி கரெக்டாக இருக்கணும்னு. என்ன தான் ஆச்சுன்னு தெரில, ஆனால் ஈஸியான கொஷின்ஸ் கூட வந்து அப்படியே இந்த தடவை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். 20ல் வந்து 16 தான் கரெக்டு, மிச்சம் 4 வந்து தப்பாயிடுச்சு. அதுவும் வந்து சரி ஓகே அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே எது எது கரெக்டாக தப்புன்னு பார்க்கும்போது பார்த்தா ஈஸியான கொஷின்ஸ் தான். எனக்கு அதுக்கு ஆன்சரே தெரியும், ஆனால் ஏன் அதில் தப்பு போனேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அடிக்கடி நான் டைவர்ட் ஆனனால தான் என்னன்னு தெரியல, எனக்கு மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் ரீசனிங்கே வந்துட்டு ஓரளவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா இங்கிட்ட அங்கிட்ட மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தேன்னா என் பையனை பார்க்குறதுக்கும் ஒரு ஹாலுக்கும் ரூமுக்கும் அப்படியே அலைஞ்சிட்டே இருந்தேன்னா இதுவே ஒரு 1 hour வந்து ஆயிடுச்சு. ஏன்னா மிஸ்டேக்ஸ்லாம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சால்வ் பண்ணுவார்ல, அதனால் 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு அப்புறம் எப்பயும் போல் பிளாக் புக் தான் பார்த்துட்ருந்தேன். பிளாக் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த 200 மோஸ்ட் ரிப்பீட்டடு அதெல்லாம் நான் எப்போயோ கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதை வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போயும் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அகெயின் வந்து நான் அந்த ஆல் கொஷின்ஸ்னு இருக்கும்ல, அந்த டாபிக் தான் வந்து போட்டு பார்க்க போகிறேன். இனிமேல் அதுதான் வந்து படிக்க போகிறேன். அது முடிச்சிட்டுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து கிராமர்லாம் ஆல்ரெடி நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் எப்போ அப்படின்னா தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆமாம் ஒரு 8 months ஆகிடுச்சு. அதனால் வந்து அதையும் ரிவைஸ் பண்ணலான் இருக்கேன். சைட் பை சைடு இனிமேல் வந்து பிளாக் புக் வந்து பார்க்கும் போதே வந்து சைட் பை சைடு இந்த கிராமர்லாம் ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தேன், அதை பார்க்கலான் இருக்கேன். நீங்களும் வந்து பிளாக் புக் மட்டும் அப்படியே போகாமல் நல்லா அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறையா இருக்குது. இங்கிலீஷ்லேயுமே வந்து குட்டி டாபிக் தான், ஆனால் அதில் நிறையா இதெல்லாம் இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நீங்களும் வந்து பிளாக் புக் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து நான் அதோட ரூல்ஸ்லாம் வந்து சைட் பை சைடு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே படிச்சுட்டே வாங்க. எஸ்பி பக்ஷி புக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதில் உள்ளதெல்லாம் அதில் வந்து என்கிட்ட ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி வச்சு தான் நான் படிச்சுட்ருக்கேன், பிடிஎஃப் வச்சு தான். பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் படிக்கும்போது சைடாக ஆன் பண்ணி வச்சுட்டு படிக்கிறேன்னா இதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. இதை நோட் பண்ண எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், என்னடா கன்றாவியாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா ரியலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து டேபிள்லாம் போட்டு அழகாக ஸ்டடி விலாக்லாம் பண்ணுறாங்க, அதுவும் ஆசை தான். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு நான் இங்கிட்டும் அங்கிட்டும் போகிறதுக்கே அவனுக்கு டைம் ஆகிடும். நான் இதுலேயும் டேபிள்லலாம் உட்காந்துட்டு என் பையன் அழுகும் போது நான் இப்படி ஓடுறேன்னா எனக்கு இன்னும் டைம் ஆகும். அதனால் நான் பாயில் உட்காந்துக்குவேன், அப்படியே அவன் அழுகும் போது ஓடிட்டு வந்துடுவேன். ஸோ வந்து கொஞ்சம் என்னோடய விலாக்லாம் வந்து ரியலாக தான் இருக்கும். என்னடா ஹைஃபையாக இல்லை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நார்மலாக எப்படி வீட்டில் உட்காந்து படிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய விலாக்ஸ்லாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டாட்டிக் ஜிகே தான் எனக்கு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த புக்கில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அதிலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.